ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்ன காத்திருக்கு, காதல் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும், திருமணம், வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். இதனால நீங்கள் டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும், உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. அதனால நம்ம தினசரி ராசி பலன்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் 3ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி தினமாக அமைந்துள்ளதுங்க. ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் பக்ரீத் பண்டிகை தினமாக அமைந்துள்ளதால் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளப்பூர்வமான மனப்பூர்வமான பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காருங்க. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. செவ்வாயும் சந்திரனும் எதிரெதிரை பார்த்து கொண்டு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பது மிகச்சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தி தருதுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல 10 குடைவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நல்ல செல்வாக்கான கெத்தான ஒரு நாளுங்க. குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க நிலை எதுவாக இருந்தாலும் அதுல இருந்து நீங்க ஒருபடி முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்கிறது. உங்களுக்கு உங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது விலங்கத்தோடு இருக்கு அப்படின்னா, ஏதாவது பஞ்சாயத்துகள், வம்பு வழக்குகள், நீதிமன்ற வழக்குகள் உங்க சொத்துக்கள் மீது இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சொத்து பிரச்சனைலாம் இப்பொழுது நீங்கி விடுங்க. ஒருவேளை பரம்பரையா அந்த நாட்பட்ட சொத்து பிரச்சனைகள் கூட இப்ப நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால உங்களுக்குன்னு பாகப்பிரிவினை பிரிச்சு உங்களுடைய சொத்துக்களை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்களாகவே உங்களுடைய சுய சம்பாதியத்தின் மூலமாக புதிதாக ஆசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் சொத்து சேர்க்கை ஏற்படும். வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு புதிய அதிசய சொத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில கொஞ்சம் இன்னைக்கு ஆர்வம் செலுத்தணும். ஏன்னா இன்னைக்கு கல்வியில உங்களுக்கு ஆர்வமே இருக்காத சூழ்நிலை தான் இருக்குங்க. அதனால கொஞ்சம் கூடுதலாக படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வண்டி வாகன பயணங்கள்ல நீங்க எதிர்பார்த்தபடி சிறப்பாக நிறைய காரியங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியும். எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம். புதிதாக உங்களை நம்பி சில கௌரவ பொறுப்புகள் தருவாங்க. அந்த மாதிரி பொறுப்புகள் உங்களுக்கு கூடக்கூடிய சாதகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சமுதாய பணிகள் மற்றும் அலுவலக பணிகளை நல்ல ஒரு அந்தஸ்தான உயர்ந்த கெத்தான ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க வீட்டு பெரியவர்கள், உங்களுக்கு தெரிந்த பெரியவர்களின் ஆசிகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அது உங்களுக்கு வெவ்வேறு வகையில வளத்தை கொண்டு தருவதாக அமையும். அலுவலக பணிகளை உயரதிகாரிகள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுனால உங்க காரியங்களை திறம்பட செய்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ள முடியுங்க. அற்புதமான ஒரு நாள். புதிய ஐடியாக்கள் மனதில் நிறைய இன்னைக்கு உதயமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. அந்த ஐடியாக்களை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வெற்றிகள் உண்டுங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய டல்லான சூழ்நிலை எல்லாமே இப்போது மறைந்துவிடும். வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்குங்க. எனவே வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான பாதை புலப்படக்கூடிய ஒரு நாள். உடம்புல இருக்கக்கூடிய சோர்வுகள், அசதிகள் எல்லாமே மறையக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கணும் அப்படின்னா நீங்க விளையாட்டுகளில் ஈடுபடலாங்க. உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுல நீங்க கொஞ்சம் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அதன் மூலமாக நீங்க மனதிற்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும். உடலுக்கும் நல்ல ஒரு புத்துணர்வை உருவாக்கி கொள்ள முடியும். நிதி நிலைமை கட்டாயமாக இன்னைக்கு மேம்படுங்க. பண வரவுகள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு சேரும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில சின்ன சண்டை மற்றும் உங்களது ஊழல் காதல் வாழ்க்கையில் இருந்தாலும் ரொமான்ஸ் உணர்வுகளை இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக வைத்திருக்குங்க. காதல் வாழ்க்கையில் அந்த மாதிரி ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம்
குழந்தைகள் மீது உங்கள் கருத்துக்களை வந்து திணிக்கக்கூடாது. திருமணமானவர்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் வந்து உங்கள் குழந்தைகள்கிட்ட நீங்கள் பக்குவமாக பேசணுங்க. அவங்க போக்கிலேயே போய் தான் வந்து அவர்களுக்கு வேண்டியதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்கள் கருத்துக்களை உடனடியாக திணிப்பது கண்டிப்பாக கூடாதுங்க. அதனால குழந்தைகள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. ஸோ அவர்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி நீங்கள் டீச் பண்ணுமோ அந்த மாதிரி தான் நீங்கள் டீச் பண்ணணும். குழந்தைகளோட பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. இன்று தினம் வியாபார ரீதியாக உங்கள் குறிக்கோள்களை நீங்கள் அடைவதற்கான சக்தியை நீங்கள் சரியான முறையில் செலவிடக்கூடிய ஒரு நேரம் இப்பொழுது அமைந்திருக்குங்க. அதனால அந்த சக்தியை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால வியாபாரம் நல்ல வளர்ச்சியை பெறும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்று தினம் நல்ல வாய்ப்புகளை வியாபார ரீதியாக உருவாக்கி கொள்ள முடியுங்க. கொஞ்சம் கூடுதல் கவனம் வியாபாரத்தில் செலுத்துங்க நண்பர்களே. நீங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். இன்னைக்கு சோசியல் மீடியாக்களை கூட நீங்கள் தவறான சில கமெண்ட்டை கூறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தினம் நிதானமாக செயல்படுங்கள். உங்கள் வார்த்தைகளை உங்கள் கருத்துக்களை பதிவிடும் போது கொஞ்சம் நிதானம் தேவை. இன்று தினம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. வெறும் சண்டையும் செக்ஸும் மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இல்லைங்கிற உண்மை இன்னைக்கு புரிய வரும். இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அற்புதமான இல்லற வாழ்க்கை இருக்குங்க. இனிமையான ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் பழகும்போது நிறைய நடக்கும். எனவே திருமண வாழ்க்கை எல்லாவற்றிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நிம்மதியை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் அமையும். எனவே சிறந்த ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சில காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இழுபறியாக தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு தானாக முடிந்து உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு நாளுங்க. தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கும் அந்த மாதிரி முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. உங்களது வண்டி வாகனங்களை மாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக மனதில் இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்றைய தினம் சில லெட்டர் வந்து சில அஞ்சல் வழி தகவல், ஏதாவது லெட்டர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தது அப்படின்னா அந்த லெட்டர் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான நல்ல சூழல் அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. மனமகிழ்ச்சி அந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு அந்த லெட்டர் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு செழிப்பான வெற்றிகரமான ஒரு நாளுங்க. சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க. அதிர்ஷ்டம் நிறமாக இன்னைக்கு ரெட் கலர் உங்களுக்கு அமையும். மேலும் நம்பர் 9 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்கள் இருக்கீங்களோ இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்படுறதுனால கல்வியில் ஆர்வம் தரக்கூடிய சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். கல்விக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவது நல்லதுங்க. வண்டி வாகன பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா பயணங்கள் மூலமாக நீங்கள் வந்து எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைகிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள். படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ அலுவலக பணிகளில் உயரதிகாரிகள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. சில கௌரவமான பொறுப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு கெத்தான ஒரு நாள். உங்கள் வீட்டு பெரியவர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு புரிதல் அலுவலக பணியில் ஏற்படக்கூடிய ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் யாரெல்லாம் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உள்ளம் குளிரக்கூடிய வகையில் நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உடலில் இருக்கக்கூடிய சோர்வுகள் அசதிகள் எல்லாம் மறையக்கூடிய யோகம் இருக்குங்க. மனதளவில் புதிய ஐடியாக்கள் நிறைய உதயமாகும். வியாபாரத்தில் இப்பொழுது சூடு பிடிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மந்தமான நிலை எல்லாமே மாறிவிடும். மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.